ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 24. ராமனுடைய துணிவை கண்ட கௌசல்யை வனவாசத்திற்கு வருந்தி விடை கொடுத்தல். பித்ருவச்சன பரிபாலனம் செய்வதில் மிக்க மன ஊக்கம் கொண்ட ராமனை அன்னையாகிய கௌசல்யை கண்டு அழுவது அமங்கலம் என்று கண்ணீரை அடக்கிக் கொண்டு, அப்பா குழந்தாய், நீ இதுவரையில் துக்கம் என்பது சிறிதும் அறியாதவன். ஆயினும் தர்மத்தை தவறாதிருப்பவன். உனது வேலையாட்களும் பிரதிதினம் அறுசுயுவை உள்ள அன்னத்தை புசிக்கின்றனர். பிரபுவாகிய நீ காடு சென்று காய்கனிகளை தின்று எப்படி பிழைக்கப் போகிறாய்? பரம தர்மிஷ்டனான சக்கரவர்த்தி மனதிற்கு மிகவும் இனியனான உன்னை எப்படி காட்டிற்கு அனுப்ப மனம் ஒப்பினான்? இவ்விஷயத்தை கேட்கும் எவனும் இதை ஒருபொழுதும் நம்ப மாட்டான். சமஸ்த கல்யாண குணங்களும் நிறைந்த கருணை கடலான உனக்கே இத்தகைய தீங்கு நேருமாயின் மற்றவர்களுடைய விதியை பற்றி என் சொல்வது? புதல்வனே, உன்னை விட்டு பிரிந்து இங்கே ஒரு நொடி பொழுதும் பிரிந்திருக்க மாட்டாத நான் உன்னை பின்தொடர்ந்து வர விரும்புகிறேன் என்றனள். இன்னனம் கூறின அன்னையை நோக்கி ராமன், தாயே, தந்தையோ ஏற்கனவே கையேயால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். நானோ காட்டிற்கு போகிறேன். நீயும் என்னுடன் வந்துவிட்டால் அவர் நிச்சயமாய் ஜீவித்திருக்க மாட்டார். ஸ்திரீகள் எப்பொழுதும் தங்கள் கணவன்மார்களை விட்டு நீங்களாகாது. அவர்கள் எப்பொழுதும் பர்த்தாக்கள் மனம் வருந்தா வண்ணம் கூடவே இருந்து அவர்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும். இதுவே ஸ்திரீகளுக்கு நிலையான தர்மமாகும். நான் இந்த 14 வருஷங்களும் காட்டில் சுகமாய் சஞ்சரித்து விளையாடி பிறகு மீண்டும் உன் மனம் உகக்கும் வண்ணம் நடந்து கொள்வேன் என்றனன். கௌசல்யை இவ்விதம் கூறின ராமனை நோக்கி, எனது அருமை புதல்வா, நீ சென்றபின் நான் என் சக்கலத்திகளிடை இருப்பது யுத்தம் அன்று. என்னையும் அழைத்துச் செல் என்று வற்புறுத்தினள். அன்னவளை ராமபிரான் தேற்ற விரும்பி, அன்னாய், பெண்ணாய் பிறந்தவர்களுக்கு ஆட்காலம் முழுவதும் கணவனே தெய்வம், அவனே பிரபு. ஆகையால் நீ எவ்விதத்திலும் எமது தந்தையை விட்டு நீங்களாகாது. மேலும் ராஜாவாக போகிற பரதனும் சிறந்த தார்மீகன். அவனால் நீ நன்கு கௌரவிக்கப்படுவாய். அவன் தன் தாயின் வார்த்தையை கேட்டு உனக்கு ஒருபோதும் தீங்கு நினையான். ஆகையால் நான் வனம் சென்ற பின் நீ தந்தையை தேற்றி அவர் என் பிரிவாற்றாமையால் வருந்தாது இருக்கும்படி செய்ய வேண்டும். இன்னும் கேள், இவ்வுலகில் எப்பொழுதும் சிறந்த விரதங்களையே அனுசரித்து மிகவும் மேன்மை பெற்றவள் என்று புகழப்படுகிற பெண் பிள்ளையும் தன் கண்ணவனை அனுசரியாதிருப்பாளாயின் அவள் பாபத்தின் பலனையே அடைவாள். பெரியோர்களை பணியாமலும் தேவ பூஜைகளை நடத்தாமலும் இருக்கிற மடந்தையும் தன் கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பாளாயின் உத்தமமான சொர்க்கலோகத்தை அடைவாள். தாயே, நான் க்ஷேமமாக திரும்பி வரும் பொருட்டு சிறந்த விரதங்களை அனுஷ்டிக்க கடவை என்றனன். கௌசல்யை ராமபிரானது தர்ம மொழிகளால் மனதிருப்தி அடைந்து, செல்வ குழந்தாய், நீ சுகமே வனம் சென்று வருவாயாக. எப்பொழுதும் உனக்கு மங்களமே உண்டாகுக. மகாபாகியசாலியான நீ சுகமாக வனத்தினின்றும் வந்து சேருவாயாக. 14 வருடங்கள் தீர்ந்து திரும்பி வரும் உன்னை காடும்படியான அக்காலம் இப்பொழுதே எனக்கு நேருமா என்று கூறி மங்களகரமான சொற்களால் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 ராம ராம. இதைவிட ஆனந்தம் வாழியில் ஏது? இசைத்தே நாமமே நானும்